தெரிவு செய்யலாம். அப்ப பின்வருவனவற்றுள் ககரம் ககரம், அதாவது நல்லாவது அணிக்கணுமா இந்த அந்த வேலையெல்லாம் விட்டுறோம். இப்ப பாருங்க, ககரம் அப்படின்னு சொன்னா இந்த காணாவை சொல்றது இல்லைங்களா? ககரம் அப்படின்னு சொல்றது காணாவை. காணா பேசிக்கா என்ன சவுண்ட்ல கேக்குது எங்களுக்கு? கே சவுண்ட்ல கேட்கும். ஆனா காண்ட எழுத்து கே சவுண்ட் மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரிதானே? கே சவுண்ட் மட்டும்தானா இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் மாறும். அப்ப காவண்ட எழுத்து ஒன்றும் கே சவுண்ட்ல கேட்கும், அப்படி இல்லையா ஜி சவுண்ட்ல கேட்கும், அப்படி இல்லையா எச் சவுண்ட்ல கேட்கும். இப்ப காணா ஜி சவுண்ட்ல எச் சவுண்ட்ல கேட்கறதுக்கு நான் சொல்லவா? ரைட், பாருங்க சொல்லி காட்ட போறேன். இப்ப கப்பல், சிங்கம், மேகம், இந்த மூன்று சொல்லலையும் இது க, இது க, இது க. ஆனா சொற்களை பொறுத்து இந்த கப்பல், அப்ப கப்பல்னு சொல்லும் போது அந்த இடத்துல காணா க, கப்பல் இந்த சவுண்ட காண. அப்படின்னு நாங்க தமிழ்ல தங்கிலீஷ்ல எழுதுவோம் கப்பல், இப்படித்தானே தங்கிலீஷ்ல எழுத போறோம். இங்கிலீஷ்ல தமிழ் டைப் பண்ற இப்படிதானே. ரைட், சிங்கம் எழுதும் போது இந்த காணா சிங்கம் எங்களுக்கு கேட்கல சவுண்ட் சிங்கம். அப்ப ஜி சிங்கம் என்ன எழுதுவோம்? சிங்கம். இப்படித்தானே ஜீதானே போட்டு எழுத போறோம், சிங்கம் எழுத போறோம். மேகம், இந்த இடத்துல காணாதான் இருக்குது, பட் மேகம் எச் சவுண்ட் கேட்க போறோம். என்னன்னு எழுத போறோம் நாங்க? மேகம், அதனால எச் சவுண்ட் கேட்குது. இப்படி காணா என்ன செய்யும் என்று சொன்னா வேறுபட்டு ஒழிக்கும். மிக முக்கியமா எந்த ஒரு எழுத்தும் பிள்ளைகள் வேறுபட்டு ஒழிப்பது எப்போது வேண்டா அந்த எழுத்துக்கு பக்கத்துல இன எழுத்துக்கள் வரும்போது வேறுபட்டு ஒழிக்கும். விலங்குல தான் நீ பாருங்க காட்டுறேன். இன எழுத்துக்கள் தமிழ்ல இருக்குது, அதாவது க ச ட த த ர, ந ஞ ந ந ம ந. பல்லின எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே மெல்லின எழுத்துக்கள் ஜோடா. இனம் என்று சொன்னா ஜோடா அவங்களோட பார்ட்னர்ஸ். யாரெல்லாம் வளல இடையின எழுத்துக்கள், இன எழுத்துக்கள், அற்ற எழுத்துக்கள். அப்ப இட்டெண்ணாக்கு ஜோடு இங்கெண்ணா, இச்செண்ணாட இன எழுத்து இங்கெண்ணா, இட்டெண்ணாட இன எழுத்து இன்னெண்ணா, இத்தெண்ணாட இன எழுத்து இந்தெண்ணா, இப்பெண்ணாட இன எழுத்து இம்மெண்ணா, உற்றெண்ணாட இன எழுத்து இன்னெண்ணா. சரிதானே? அப்ப இந்த காணா, இந்த சானா, இந்த இட்டெண்ணா, இந்த தானா, உப்பெண்ணா, இட்டெண்ணா அதோட இயல்புல இருந்து எப்ப மாறி ஒழிக்கும் என்றா இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல வந்தா. இப்ப க என்று சொன்னா வெறுமனே க, கானா இந்த பக்கத்துல வந்தா ஜி சவுண்ட்ல மாறிட்டு. அப்ப சிங்கம். இது நார்மலா ச, இஞ்ச ஞாபகத்துல வந்தா பஞ்சு. அப்ப இந்த இடத்துல என்ன மாறுது? எஸ் என்ற எழுத்து ஜேயா மாறுது, இந்த இடத்துல காவண்ட எழுத்து ஜியா மாறுது. சரிதானே? சும்மா இதை எழுத்தா ட ட, இது டனா ட. மூணு சொல்லி என்ன பார்த்து வந்தா டவா மாறும், கண்டான். அப்ப டியா மாறும், கண்டான். சரிதானே? சும்மா நார்மலா த த பத்து, இந்த இடத்து பார்த்து வந்தா பந்து, டிஹெச்சா மாறும், து துன்னு போயிடும். அப்ப டிஹெச் வந்து சரி பந்து. இவ்விடத்துல வந்தா சும்மா வந்தா ப ப, பட்டம், பறவை, ப. உண்மையா பார்த்த வந்தா பு மாறிடும், பி சவுண்ட்ல வந்துடும், அம்பு, தம்பி இப்படின்னு வரும். அப்ப பி சவுண்ட்ல வரும். கேபிட்டல்ல போடக்கூடாதா, சிம்பிள் எல்லாம் காட்டணுமா? இப்படி ஜி ஜே இப்படி காட்டணும். சும்மா இருந்தா ர ர சவுண்ட் கேட்கும். இது இதுக்கு மாறிச்சுன்னு சொன்னா இன்ன ஞாபகத்துல வந்தா ட்ர என்ற சவுண்ட் வரும். சரிதானே? இன்ன ஞாபகத்துல வந்தா வென்றது, வென்ற இப்படி வரும். சும்மா இருந்தா ர. சரிதானே? மரம், அறம், தரம். ஆனா இன்னைனா பாருங்க வென்றான், தின்றான். அப்ப இன்றான், இன்ற என்ற வருது. அப்ப பேசிக்கா இந்த எழுத்துக்கள் எந்த சந்தர்ப்பத்துல ஒளிவ மாறுபட்டு ஒழிக்கும் என்றா அதனுடைய இன எழுத்துக்களுக்கு பக்கத்துல வரும்போது மாறுபட்டு ஒழிக்கும். விளங்கிட்ட விஷயம்? ரைட். இப்ப பாப்போம் கேள்விய. கேள்விக்குள்ள போவோம். கேள்வி பாருங்க என்ன நடந்திருக்குண்டா, பின்வருவனவற்றுள் ககரம். அவ தந்திருக்கிற 5 விடையில காணா எந்த இதுக்குள்ள மாறுபட்டு ஒழிக்க போகுது என்றதுதான் கேள்வி. சரியாம்மா?
பாருங்க, பகல் வேகம். முதலாவது சொல்ல பகல் வேகம். சவுண்ட் ரெண்டுமே கேக்குது அந்த இடத்துல, சரிதானே? அடுத்தது திங்கள் பங்கம், அந்த இடத்துல ஜி சவுண்ட் கேக்குது. அங்கம் மேகம், அந்த இடத்துல அங்கம், அந்த இடத்துல ஜி சவுண்டும் மேகத்துல எச் சவுண்டும் கேக்குது. கப்பல் கட்டளை, மக்கள் சிக்கல். இப்ப ககரம் மாறுபட்டு ஒலிக்கிற சொற்களோட தொகுதி எது? எந்த டைம்ல மாறுபட்டு ஒலிக்கும்னு சொன்னா அது இணையத்தோட இணையத்துக்கு பக்கத்துல வரும்போது மாறுபட்டு ஒலிக்கும். அப்ப இதுல இணையத்துக்கு பக்கத்துல எந்த சொற்தொகுதி வந்திருக்குது? மூன்றாவது அங்கம் மேகம். அங்கமும் மேகமும். அந்த இடத்தை பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லுல பகல் வேகம், அந்த காண ரெண்டுமே அந்த சவுண்ட்ல எச் சவுண்ட்லயே கேக்குது. திங்கள் பங்கம், அந்த ரெண்டு சொல்லையும் ஜி சவுண்ட்ல கேக்குது, சரிதானே? கப்பல் கட்டளை, அப்ப காணா காணான்னு ரெண்டு சொல்லையுமே கேல கேக்குது. மக்கள் சிக்கல், அதுலயும் கே சவுண்ட் கேக்குது. ஆனா மூணாவது விடையில அங்கம் முதலாவது சொல்ல ஜி சவுண்டும் மேகம் ரெண்டாவது சொல்ல எச் சவுண்டும் கேட்கிறபடியால ககரம் வேறுபட்டு ஒலிக்கிற சொற்கள தொகுதியாக மூன்றாவது விடை தெரிவு செய்யப்படும். சரியோ? முதலாவதுக்கு மூன்றாவது. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் நாக்கு மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை தொட உச்சரிக்கும். என்ன ஒலியை பத்தி கேட்கிறார்? வளைனா வெளிப்படு. வளைனா. ரைட், பிள்ளைகள் ஆடு என்ன மேசி ஆடி போட்டு. ஓகே பாருங்க, அப்ப நாக்கு, அப்ப அவன் என்ன கேட்கிறான்டா, நான் கலைச்சு தந்திருக்கிறேன், இதான என்னோட வாயின்னு சொல்லிட்டேன். இவடத்தால அந்த நாக்கு வளைஞ்சி மேல் நோக்கி இந்த அன்னத்தை இவடத்தை இப்படி தொடரும்னு சொன்னா, மேல் நோக்கி வளைஞ்சி இவடத்தை தொடரும். இந்த ஸ்பாட் தான் என்னது? வளைனா. இவடத்தான் என்னது? கடை அன்னம். இவடம் தான் என்ன? அன்னம். இவடம் வளைனா, சரிதானே? வளைனான்னு நான் உங்களுக்கு அதை கிராஃபிக் ஒரு ஒன்று காட்டினேன், ஒரு படம் ஒன்று, சரிதானே? அப்ப வளைனா ஒளியை எப்படி கேள்வி பாருங்க, அவன் டிரெக்டா கேட்டிருக்கலாம் உங்களுக்கு. பின்வருவனவற்றுள் வளைனா ஒளி என்னன்னு தங்கள் கண்டுபிடிச்சிருங்களே, நான் சொல்லி தந்த மெத்தட்ல அப்படி கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன இப்படி பாப்பீங்க, கசல தவறனை போடுவீங்க, கஞ்சன போடுவீங்க, இருக்கு இல்ல இல்ல இருக்கு இல்ல இருக்கு இருக்கு இல்ல இல்ல இருக்குன்னு போட்டு அங்க லாகுல வெண்ணாவை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க தானே. வந்து இதை மறைக்கிறதுக்கு கேட்கான் நாக்கு வளைஞ்சி அன்னத்தை தொட்டா அது வளைனா என்று சொல்லுவான், விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில எத்தனாவது விட வரப்போகுது? மூணாவது. மூன்றாவது விட இட்டென்னாவும் இன்னென்ன மூன்று சொல்லி இன்னென்னாவும் இல்லென்னாவும். நான் அதை சொல்லி காட்டணுமா? அந்த அட்டவணை தெரியும் தானே எப்படி போடுறேன்னு சொல்லி? தெரியும். அது எத்தனை முறையோ சொல்லி காட்டிட்டேன் நான். அதனால மனோமலா பார்த்துக் கொள்ளலாம், சரியா? புதுசா ஜொயின் ஆகி நாட்களும் இருக்குது, என்ன செய்யறது? சொல்றேன் பாருங்க, இந்த பெருசா இல்ல, இந்த கிராஃப் எல்லாம் வர இல்ல, அட்டவணை மட்டும் என்னன்னு போடுறேன்டா அதுக்கா. ரைட், அத பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு தாள்ல வரைஞ்சி எழுதி காட்டி உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டையுமே எழுதி உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அதுக்கு என்னன்னு பாக்குறேன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டு பாத்துக்கொள்ளுங்க, சரியா? அடுத்ததுக்கு போகும், எங்களுக்கு டைம் இல்லையே, பார்க்கணும் இல்லையே கல்வியல். அப்ப இட்டென்னாவும் இன்னென்னாவும் இல்லென்னாவும் என்ன செய்யுது? மூன்றாவது விட வளைனா ஒலிகளுக்கு. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் பெயர் பகாப்பதம், பெயர் சொல்லா இருக்கணும், அதே சமயத்துல பகுக்க இயலாததாக இருக்கணும். பெயர் பகாப்பதம் என்றா பெயர் சொல்லா இருக்கணும், அதை பிரிக்க இயலாம இருக்கணும். பெயர் பகுபதம் என்றா பெயர் சொல்லா இருக்கணும், பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், சரிதானே? பாத்தீங்க, முதலாவது சொல் கூனி. கூனி ஒரு பெயர் சொல் தான், கூனி ஒரு பெயர் சொல், ஆனா இதை பிரிக்கலாம். கூன் சக இ, கூன் சக இ கூனி என்று பிரிக்கலாம், சரிதானே? அடுத்தது கேண்மை, இது கேள் சக மை என்று பிரிபடும். ஆக்கப்பெயர் ஒன்று இது, சரிதானே? வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர் கேண்மை. நீளமும் வினையடியாக பிறந்த ஒரு ஆக்கப்பெயர். நீள் சக அம்மன் சேர்ந்து நீளம் என்பது பிரிபடும். அறிஞன் என்பது பிரிக்கலாம், அரி சக சக அன் என்று பிரிக்கலாம். ஆனா இலங்கை என்பது ஒரு நாடு,
அது இடுகுறிப்பை, அது அப்பையும் இலங்கதா இப்பையும் இலங்கதா எப்பையும் இலங்கதா, அதை பிரிக்கிறார். இளம் சக கையில் பிரிக்கலுமா, அது ஒரு தனிச்சொல். ஆனா பெயர் சொல், நாட்டை குறிக்கிற பெயர் சொல், ஆனா பிரிக்க முடியாதது. எனவே பிரிக்க முடியாத பகாப்பதம் என்னண்டா, பெயர் பகாப்பதம் என்னண்டா, அந்த சொல் வாக்கியத்தில் தந்திருக்கிற சொற்கள்ல இலங்கை. இலகிச்சுதானே பிரிச்சு காட்டினது. மற்ற எல்லாம் பிரிக்கலாம். கூனிய கூன் சகையில் பிரிக்கலாம். கேள் சகமை கேண்மை, நீள் சக அம் நீளம், அரி சக இன் சக அன் அறிஞன், வலை சக இன் சக அன் வலைஞன். சரிதானே, இப்படி எல்லாம் வரும். எனவே பிரிக்க இயலாதது இலங்கை. இலங்கை எங்களால பிரிக்க இயலாதது. அடுத்தது பாருங்க, பின்வரும் சொற்களுள் கூட்டு வினையா அமைந்தது. பிள்ளைகள், கூட்டு வினைன்னு சொன்னா ஒரு வினை ஒன்று தந்திருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வினையடிகள். வினையடிகள்னா என்ன, அந்த ஏவல் சரிதானே. இப்ப அடி, குடி, சாப்பிடு, எலும்பு, இது, நட, இந்த ஏவல்கள் இருக்குத்தானே, கட்டளை வினைகள். அப்ப ஒரு வினை சொல்ல தந்திருக்கிற வினை சொல்லல ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வினையடிகள் இடம்பெற்றா அதுக்குத்தான் நாங்க கூட்டு வினை சொல்லி சொல்லுவோம். அந்த அடிப்படையில சாப்பிடுவார், பயந்தனர், பயம் சக இன்சக இன்சக அர், பயந்தனர் பேரடியாக பிறந்த பெயர் ஒன்றது. அடுத்தது வந்தான், அது எல்லாருக்கும் தெரியும். வாசக இன்சக இத்சக ஆண் வந்தான். கதைத்தான், கதை சக அத்து சக ஆண் கதைத்தான். சரிதானே. அப்ப பயந்தனர், கதைத்தான் ரெண்டுமே பெயராக பிறந்த வினை ஒன்று, பெயரடியாக பிறந்த வினை. சரி, அந்த சித்தரித்தான், கோபித்தான்ல பார்த்தோம், சித்திரம் சகாத்து சகான், கோபம் சகாத்து சகான். அது மாதிரிதான் பயம்தானும் பயம் என்ற பெயரடியாக பிறந்தது. கதைத்தான் என்றதும் கதை என்ற பெயரடியை பிறந்தது. அப்ப நாலாவது விடையில பாத்தீங்கன்னா உத்தர விட்டான். நாலாவது விட உத்தர விட்டான். இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று உத்தரவு இடு, உத்தரவு சக இடு உத்தரவிட்டான். சரிதானே, உத்தரவு சக இடு உத்தரவிட்டான். ரெண்டு என்ன செய்யுது, அடிகள் இணையுது. இதுக்குத்தான் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அடிகள் சேர்ந்தா அதுக்கு நாங்க சொல்லுவோம் கூட்டு வினைன்னு சொல்லி. ரைட்டா, கிளியர் தானே, சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்த வேலைக்கு போங்க. விழிப்பொருள் தரும் ஏகாரம் இடம்பெற்ற சொல். அதாவது இப்ப நான் தந்திருக்கிற 5 விடையிலையும் ஏகாரம் இருக்குது, ஆனா விழிப்பொருள் தர இல்ல. 5 ஒரே ஒரு சொல் தான் விழிப்பொருளை தருது. விழின்னு சொன்னா ஒரு ஆளோட நாங்க பேச போறோம்னா முதல்ல கூப்பிடணும். நான் எங்க உமாவோட பேச போறேன், அம்மா உங்க கூப்பிடுறது போறோம், அம்மாவோட கதைக்க போறேன், விளங்குதா. அப்ப அந்த காலத்துல என்னென்ன கதைப்பாங்க. இப்ப அதியமான் அதியமான் தெரியும் தானே, உங்களோட ஒரு நாள் செல்லலாம் இரு நாள் செல்லலாம் அந்த பாட்டுல அதியமான் ஔவையார தாயே, சிலவர் தாயேன்னு கூப்பிடுவார். அவ என்ன விழிக்கிறது. விழித்தல் என்று சொன்னா முதலாவது ஒரு ஆளை கூப்பிட மாதிரி இருக்கணும், கூப்பிட்டு போட்டுதான் கதை போடணும், அந்த விழிப்பொண்டு இருக்கணும். சரிதானே. கோவலன் கண்ணகி சிறு அந்த கதையில், சிலப்பதிகாரம் கதையில கோவலன் எழுந்து நின்று கொள்கையில் இருந்த தவ பெருமாட்டி என்ன செஞ்சான் பார்த்து, பெருமாட்டியே பெருமாட்டியே நான் நல்லொழுக்க வழி நின்றும் தவறி விட்டேன். தன்னை கதையை சொல்ல போறான், பெருமாட்டிட்டு சொல்ல போறான். முதலாவது அவங்க கூப்பிடணும், விழிப்போணும், விழிப்பொன்று போகணும். எனவே இந்த இடத்துல விழிப்பொருள் தரும் ஏகாரம் விழிப்பொருளை தருது. முதலாவது விட பெண்ணே 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 என்று கூப்பிட்டு போட்டுதான் விஷயத்த சொல்லுவாங்க. சரிதானே, பெண்ணே. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த விழிப்பொருள் ஏகாரம் எந்த இடத்துல வருமெண்டா, ஏகாரம் விழிப்பொருளை எந்த இடத்துல வருமெண்டா, ஒரு பெயர் சொல்லோட ஏ என்று சேர்ந்துச்சுண்டா அது விழிப்பொருளை தரும். மரம் சக ஏ வந்தா மரமே, அகரிணையம் உயர்ந்த மாதிரி கதைக்கிறது. இந்த கதைகள்ல எல்லாம் மரமே. எனக்கு ஒரு பாட்டுக்குது, கியாங் கியாங் குருவி நான் கியாங் கியாங்கோ, என்ன மரமே கூடு கட்ட இடந்தா நான் தர மாட்டேன். அதுக்கெல்லாம் விழிப்பு. மத்த என்ன மரமே மரமேன்னு விழிச்சா என்ன, முதலாவது கதைக்கிறதுக்கு முதல் விழிக்கிறது. உங்களால கண்டுட்டீங்களோ உங்களோட வீடியோ படர்க்கை பெயர்கள்ல தானே வரும் மிச்சமா அந்த என்னது விழிப்பொருள்.
ஓவா ஓ அதாவது படற்கை பொருள் உண்மைக்கு முன்னிலையிலையும் விளைபொருளுக்கு முன்னிலை எப்படி வரும் சொன்னா இறுதியிலையும் வருமா முன்னிலை நீயே என்றா முன்னுக்கும் வரும் பின்னுக்கும் வரும் சரிதானே ஆனா மேக்சிமம் விளைபொருள் படற்கையில தான் அவரே அவளே பெண்ணே அதாவது பேசுவோன் கேட்போன் அல்லாத ஏனையவற்றுக்கு வரும் சரிதானே ரைட் அடுத்து பாருங்க சுடுசரம் என்பது வினைத்தொகை பிள்ளைகள் சுடுகின்ற சரம் நீங்க எவ்வளவு படிச்சிட்டீங்க அல்வழி புணர்ச்சி அப்பா நான் எத்தனை முறை படிச்சு தந்தேன் எனக்கு தெரியும் ஏன் பிள்ளைகள் எவ்வளவு தரம் அல்வழி புணர்ச்சி அப்ப அல்வழி புணர்ச்சி 5 இருக்குது ஒன்று வருது வினைத்தொகை இருக்கு சரியா அப்ப அல்வழி புணர்ச்சி வந்து 5 இருக்குது ஒன்று வினைத்தொகை இரண்டாவது உண்மை தொகை வினைத்தொகை பண்பு தொகை உவமை தொகை உண்மை தொகை அன்மொழி தொகை என்று 5 வகை இருக்குது சரிதானே அப்ப இதுல வினைத்தொகை அப்படின்னு சொல்றது 3 காலத்தையும் காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைஞ்சு வரும் கின்று கிரு வருகின்ற சுடுகின்ற சோறு அந்த கின்று ரெண்டு மறைஞ்சி சுடு சோறுன்னு வருது அது மாதிரி ஏவுகின்ற கணை கின்ற ரெண்டு உருவு மறைஞ்சி ஏவுகணைன்னு வருது அப்ப பாருங்க சுடு சோறு வந்ததை 3 காலத்துக்கு நீங்களுக்கு காட்டலாம் சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இப்படி 3 காலத்துக்கு நீங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே அப்ப அடுத்தது வந்து பண்பு தொகைன்னு சொன்னா சொல்லிட்டேன்னா ஒரு பண்பை உணர்த்தம் இருக்கிறதுல ஒரு பண்பை உணர்த்தி காட்டம் அது சட்டம் எல்லாம் சாம்பளத்தை உடைக்கணும் தெரியா சரியா உடைச்சா அப்படி ஓடிடுவேனா ஆக்கள் எல்லாம் கல்யாண வீட்டுல நான் மட்டும் சரியா அப்ப என்ன சொன்ன பண்பு தொகை ஒரு இடம் பண்பை காட்டும் அது நிறமா இருக்கலாம் வடிவமா இருக்கலாம் குண்டமா இருக்கலாம் பண்பை காட்டும் உதாரணமாக அந்த மேசை வந்து வட்டமா இருக்கிற பண்பு எனவே நாங்க வட்ட மேசைன்னு சொல்லுவோம் அதுக்குள்ள என்ன பண்பு உருவு மறையுதுண்டா ஆன ஆகிய என்ற உருவு மறையுது வட்டமான மேசை என்ற காரணத்தாலதான் நாங்க வட்ட மேசைன்னு சொல்றோம் சரிதானே வட்டமான அந்த இடத்துல பாருங்க இது வெண்பலகை ஏன்னு சொல்றோம் வெண்மையான பலகை என்ற காரணத்தினால வெண்பலகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா இப்படி ஆன ஆகிய என்ற உருவு மறைஞ்சி பண்பை உணர்த்திச்சுன்னா அது பண்பு தொகை அடுத்த உண்மை தொகை என்ற இடைச்சொல் மறைஞ்சா அது உண்மை தொகை இப்ப இரவு பகல் என்றது உண்மை தொகை அது என்னன்னு மாறணும் இரவும் பகலும் என்ற இடைச்சொல் சேர்ந்து வரணும் அது உண்மை தொகை உவமை தொகைண்டா இந்த போல போன்ற உருவுகள் மறைஞ்சு வரணும் போல போன்றன்னு சொன்ன உருவுகள் மறைஞ்சு வரணும் சரிதானே அவ போல போன்ற உருவு வந்து உதாரணமாக மதிமுகம் அவருடைய முகமானது மதியை போன்றது நிலாவை போன்றது அவருடைய முகத்தை நிலாக்கு ஒப்பிடுறாங்கண்டா மதி போன்ற முகம் என்று சொல்லாம அந்த போன்ற உருவம் மறைச்சிட்டு மதிமுகம் என்று சொன்னது அந்த உவமை தொகை மதிமுகம் விளங்குதா அடுத்தது அன்மொழி தொகை எப்படி இருக்கும் என்று சொன்னா அந்த பயனிலையா காட்டாம ஒரு நபராக காட்டுவதாவது ஒரு வினைமுற்றோட இடம்பெறும் இப்ப கருங்குழல்னு சொன்னா கருமையான கூந்தல் கருங்குழல் சிரித்தாள்னா கருமையான கூந்தல் சிரித்தாள்னு சொல்ல இயலாது இப்ப வினைமுற்றோ உயர்நிலையில முடிஞ்சிருக்குதுன்னா கருங்கூந்தல் என்பது அந்த சிரித்த பெண்ணை காட்டும் அப்ப கருங்குழல் சிரித்தால் கயல்விழி பார்த்தால் இப்படி வரது எல்லாமே அன்மொழி தொகைகளாக அமையும் அந்த அடிப்படையில பாருங்க அப்ப சுடுசரம் என்பது வினைத்தொகை உண்மை தொகை உவமை தொகை பண்பு தொகை வேற்றுமை தொகை என்னன்னு சொன்னா அல்வழி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சிகள் வந்து ரெண்டா பிரிஞ்சிட்டு போகும் முதலாவது 2 வகை உயிரேற்று புணர்ச்சி மெய்யேற்று புணர்ச்சி அடுத்த 2 வகை வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியில 5 வகை சொல்லி காட்டிட்டேன் வேற்றுமை புணர்ச்சிண்டா இந்த ஐயால் பூயின் அதுக்கான வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு வரும் உதாரணமாக தலை வணங்கினான் இடத்துல ஆளண்ட உருவு மறைஞ்சிருக்கு அதாவது தலையால் வணங்கினான் என்று வரணும் அந்த ஆளண்ட உருவு மறைஞ்சு தலை வணங்கினான் அப்படின்னு வரும் மீன் சந்தை என்றா அந்த ஐயண்ட உருவு மறைஞ்சிருக்கு அது மீனை விற்கின்ற சந்தை மீனை விற்கும் சந்தை என்ற அந்த விரிவான பொருள்ல ஐயண்ட உருவு மறைஞ்சி மீன் சந்தை என்று வந்துட்டது
இப்படி வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்தா அதுக்கு நாங்க வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். எனவே சுடுசரம் என்பது வினை தொகை. பின்வருவனவற்றுள் எச்சமாகவும் முற்றாகவும் அமையும் சொல் பிள்ளைகள் மூன்றாவது வரும். பாருங்க நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு சொல் தும்மெண்ணாவுல முடியுதோ அது முற்றாகவும் வரும் எச்சமாகவும் வரும். பாருங்க இப்ப வரும் என்று சொன்னது பாருங்க, வரும் என்று சொன்னதுல உம்மெண்ணாவுலதான் இந்த சொல் முடிஞ்சிருக்குது, எச்சம் உம்மெண்ணாவுல முடிஞ்சிருக்குது. முற்றுன்னு சொன்னா என்ன, வாக்கியத்துல இறுதியில இடம்பெறணும். எச்சம் என்று சொன்னா வாக்கியத்துல முதல்ல இடம்பெறணும். சரிதானே? அதுவும் பொதுவாக இந்த உம்மில முடிகிறது பெயரெச்சங்களாக இருக்கும். அப்ப பெயரெச்சமோ வினையெச்சமோ எங்களுக்கு அதுல அதால இல்லையே, எங்களுக்கு தேவை எச்சமா நிக்கணும். அது என்னன்னு தான் கேட்கல, அவன் கேட்டது எச்சமா நிக்கணும். ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு பேரெச்சமாகத்தான் வரும். என்னென்ன முற்றாக எச்சமா வருது பாப்போம். வரும தூக்கி முன்னுக்கு போட்டா வரும் நாய், வரும் மனிதன், வரும் மனிதன் என்னை திரும்பி பார்த்தார். அவன் வந்து கொண்டிருக்கிறவன் என்ன திரும்பி பார்த்தார். அவன் வெறும் மனிதன். பாருங்க, காலநிலை மாறி வரும், மாறி வரும். அப்ப இந்த இடத்துல உம்மெண்ணாவுல முடிஞ்ச இந்த எச்சம், இந்த சொல் ஒன்று எச்சமாக முடிஞ்ச வருது. தன் முடிவிற்கான வருமனதுக்குள்ள என்ன வினையாடி இருக்குது பிள்ளைகள்? வா அண்ட் வினையாடி இருக்கு. வெரி குட், வா இருக்குது. அப்ப வா வருமன்னத்துக்குள்ள இருக்கிறது ஒரு குறை வினை. இந்த குறை வினைன்னு சொன்னா என்னன்னா, அந்த வினை முற்றம். வினை வந்து எந்த ஒரு பூரணத்துவம் இல்லாம அறகுறையான அது குறை வினைன்னு சொல்லுவாங்க. குறைவினையானது தன் முடிவுக்கான பெயர் சொல்லை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது பேரெச்சம். சரிதானே? எழுதிய என்றது குறைவினை, அங்கால ஒரு பெயர் சொல் வரணும். எழுதிய கவிதை, எழுதிய கட்டுரை, இப்படின்னு ஒரு பெயர் சொல்லணும் வரணும். சரியா? அப்போ குறைவினையானது தன் முடிவுக்கான பெயர் சொல்லை எதிர்பார்த்திருந்தா அதுக்கு சொல்றது நாங்க பெயரெச்சம்னு சொல்லி. ஒரு குறைவினையானது தன் முடிவுக்கான வினை சொல்லை எதிர்பார்த்திருந்தால் அதுக்கு சொல்லுவோம் வினையெச்சம். ஓடி, ஓடி என்றது அவ்வளவுதான், அங்கால குறைஞ்சி அந்த தொக்கில நிக்குது, அங்கால ஒரு வரணும். அவ ஓடி சென்றேன், இரவோடு இரவாக நான் ஓடி சென்றேன். சரிதானே? அப்போ ஓடி சென்றேன் என்பது வினை முற்று. எனவே ஓடி அப்படின்னு அந்த குறைவினை தன்னை முடிவுக்கான ஒரு வினை சொல்ல எதிர்பார்த்து என்பது வினையெச்சம். ஓடி என்பது வினையெச்சம். எழுதிய கவிதை, இப்ப கவிதை என்பது பேர் சொல் தானே. அப்ப ஒரு குறைவினையானது எழுதிய என்ற ஒரு குறைவு, என்ன எழுதிய என்ற வினையாடி இருக்கிறதால அதுல குறைவினை வினை வந்து முற்றுப்புற இல்ல. சரியா? அப்ப ஒரு குறைவினையானது தன் முடிவிற்கான பெயர் சொல் எதிர்பார்த்திருந்தா அந்த குறைவினையை நாங்க பேரெச்சம் என்று சொல்லியா, அதே குறைவினையானது தன் முடிவிற்கான வினை சொல் எதிர்பார்த்திருந்தா அதுக்கு நாங்க வினையச்சம் என்று சொல்லியும் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த முற்றாகவும் வெச்சமாகவும் பாருது உம்மெண்ணாவுல என்னென்ன பாருங்க, உம்மெண்ணாவுல முடியலதா இன்னொன்று பெய்யும் சொல்லிருக்கிறது வைங்களே. பெய்யும், பெய்யும்ல உம்மெண்ணாவுல முடிஞ்சிருக்குது. இது நாங்க எச்சமாக முடிக்கையில முற்ற எச்சம்னா பேரெச்சமாகத்தான் வருமா. கூடுதலா உம்மெண்ணாவுல முடிகிறது பேரெச்சங்களாகவும் முற்றுக்களாகவும் வரும். பெய்யும் மழை, பெய்யும் மழை நிலத்தை நனைத்தது. அது பெஞ்சு கொண்டிருக்கிற மழை நிலத்தை நனைச்சிட்டது. நேத்துல இருந்து இந்த நிலத்துக்கு எனக்கு எங்கேயோ பிரச்சனை நினைக்கிறேன். நேத்து மண்ணேனுமோ நிலத்துக்கு நினம்டான்னு சொன்னேன். ஏதோ அந்த நாக்கு தவறுது. சரியா? பெய்யும் மழை, மழை பெய்யும், பெய்யும் மழை நிலத்தை நனைத்தது, இன்று மழை பெய்யும். அப்ப பெய்யும் என்றது பாத்தீங்களா, வாக்கியத்துல முன்னுக்கும் வந்துச்சு. இன்று பின்னேரம் மழை பெய்யும் என்று வாக்கியத்துல முற்றுளையும் வந்திருக்கு. இப்படி எந்த ஒரு வாக்கியத்தை எந்த ஒரு கேள்வியில நீங்க கேக்குறான் பின்வருவனவற்றுள் முற்றாகவும் எச்சமாக வரும்டா, ஐயோ நான் இதுக்கு தியரி படிக்க இல்லையே நம்மளோட தலையை போட்டு குழப்பாம எந்த சொல் தந்திருக்கிற விடையில எது தும்மெண்ணாவுல முடியுதுன்றத பாருங்க. தும்மெண்ணாவுல முடிகிறது எச்சமாகவும் வரும் முற்றாகவும் வரும். கிளியரோ? ஓ டீச்சர், ஓ டீச்சர். ஓடும், ஓடும் தடுங்களே. ஓடும் மான், ஓடும் மான் அழகாக உள்ளது. ஓடுற மான் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. மான் வேகமாக, ஓடும் மான் வேகமாக ஓடும்.
அப்ப ஓடும் என்றதுக்கு பிறகு மான் என்ற பெயர் சொல்லும், வேகமாக என்றதுக்கு பிறகு ஓடும் என்ற ஒரு வினைமுற்றும் வந்திருக்குது. எனவே ஓடும் உம்மின்னாவுல முடிஞ்சிருக்குது. அது அங்க முதல் வாக்கியத்துல எச்சமாகவும் இரண்டாவது வாக்கியத்துல முற்றாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த கேள்வி போவோம். பாருங்க, எழுக, நிற்க, கற்றார், சென்றது. சென்றது என்பது வினை முற்றுத்தான். கற்றார் என்பது முற்று பெற்றிருக்குது. நிற்க, நிற்க அது வினையெச்சம். செய்ய என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சம். நிற்க வேண்டும். அதிபர் பாடசாலை வராத காரணத்தினால் வகுப்புக்கு வெளியே நிற்க சொன்னார். அப்ப நிற்க சொன்னார். சொன்னார் என்பது ஒரு வினை முற்று. எனவே வினைமுற்றுக்கு முன்னால வந்திருக்கிறதால எச்சமா அழிக்கிறதால அது வினையெச்சம். செய்ய எனும் வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெச்சம். எழுக, எழுக என்பது வியங்கோள் வினை முற்று. விளங்குதானே? எழுக வரும் என்பது முற்றாகவும் வரும், எச்சமாகவும் வரும். எட்டாவது பாருங்க, ஆசிரியர் வர. ஆசிரியர் வர மாணவர்கள் சத்தமிடுவதை நிறுத்தினர் என்பது எவ்வகை வாக்கியம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கிளப்பு வாக்கியங்களை பத்தி பேசிடும். எங்களுக்கு தனி வாக்கியம் என்று சொன்னா ஒரே ஒரு வினை இடம்பெறணும், அதுவும் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலையில் அமையணும். சரிதானே? கூட்டு வாக்கியம் என்று சொல்றது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இடம்பெறணும். ஆனா இடம்பெற அவ்வளவு வாக்கியமும் சமமான ஒரே கருத்தை தரக்கூடிய, அதாவது சமநிலை தொடர்களால் உருவாக்கப்படணும். நான் கொழும்புக்கு போனேன் இப்படி சொல்லுவேன். மாலா கொழும்புக்கு போனால், பவித்ரா கண்டிக்கு போனால், திவ்யா அனுராதபுரம் போனாள். சரியா? நான் யோசிக்க இன்னும் ஒரு சொல்லுவோம் யோசிச்சுட்டு அங்காளங்களை சொல்றேன், நம்ம டிஸ்ட்ரிக்ட சொல்லுவேன், சொல்லி விடுறேன். சரி, கெத்து தானே? ரைட். அனுராதபுரம் வந்துருக்கீங்களா? கட்டாயம் ட்ரிப் வந்து பாருங்க பிள்ளை. அனுராதபுர இதா சுந்தர நகரையா. சரியா? என்ன நிறைய அந்த காலத்து மன்னர்கள் கட்டின இடங்கள் நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. பொலன்னருவ, அனுராதபுரம் வந்தீங்கன்னா நிறைய இருக்குது. அட்டமஸ்தானங்கள் தெரியும் தானே உங்களுக்கு? அனுராதபுரத்துல அட்டமஸ்தானங்கள் இருக்குது, வடிவா பார்க்கலாம். அது இந்த கலாச்சாரம் இதெல்லாம் கருவன்வெளி, சைத்தியத்தவனாராம, அபயகிரி, மிருஸ்வெட்டியா, இது தூப்பரமா, இது எல்லாமே இருக்குது. எல்லாம் வந்து பார்க்கணும் நீங்க. சரியா? அப்படி எங்களுடைய வரையில. சரியா? அப்ப 3 வாக்கியம் சொல்லிட்டேன். 3 வாக்கியத்திலையும் போறாங்க. அவள் மாலா கொழும்புக்கு போறாள். திவ்யா எங்க போன? கண்டிக்கு போனால். அடுத்த பேர் என்ன சொன்னேன்? அனுராதபுரைக்கு யாரோ போறேன்னுங்க. யாரு? ரைட். பவித்ரா நடுப்பமே அதான் சொன்னேன் போல. பவித்ரா அனுராதபுரம் போனாள். இப்ப 3 பேருமே ஒவ்வொரு இடம் போயிருக்கிறாங்க. ஆனா சமமான தொடர்கள். இதெல்லாம் ஒரே மேல் நடந்தது. அப்ப எப்படி சொல்லுவோம்னா, செய்ய என வாய்ப்பாட்டு வினைச்சத்தை போட்டு சேர்ப்போம். மாலா கொழும்பு போக, பவித்ரா கண்டி செல்ல. அப்படி மாலா கொழும்பு உம்மன்னு சொல்லி சேர்ப்போம். மாலா கொழும்பும் பவித்ரா கண்டிக்கும், மாலா கொழும்புக்கும் பவித்ரா கண்டிக்கும், திவ்யா கண்டிக்கும் பவித்ரா அனுராதபுரத்துக்கும் போனாள். 3 வாக்கியமுமே ஒரு இடத்துக்கு போனது. அப்ப 3 சமமான தொடர்கள், ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இப்படி சமநிலை தொடர்களால் இணைய பெற்ற வாக்கியம் கூட்டு வாக்கியம். கலப்பு வாக்கியம் என்று சொல்றது ஒரு வாக்கியத்துல மெயினா ஒரு விஷயம் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்ன, எப்படி, எதற்காக சொல்றதெல்லாம் 2வது காரணம், ரீசன், அதோட கேள்வியை நிரப்பும். இப்படி ஒரு தலைமை தொடரையும் சார்பு தொடர்கள் ஒன்று தான் வரணும், இல்லை 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சார்பு தொடர்கள் இடம்பெறலாம். சரிதானே? ஒரு தலைமை தொடரையும் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சார்பு தொடர்களையும் கொண்டமைந்த வாக்கியம் கலப்பு வாக்கியம் எனப்படும். சரி, உங்களுக்கு பேப்பர்ல வந்திருக்கிற கேள்வி என்னன்னா, ஆசிரியர் வர மாணவர்கள் சத்தமிடுவதை நிறுத்தினர். அங்க நடைபெற்ற வேலை என்னன்னா, மாணவர்கள் சத்தமிடுறத நிப்பாட்டினது. அது மெயின் விஷயம். அப்ப மாணவர்கள் சத்தமிடுறத நிறுத்தின, ஏன் நிறுத்தினாங்க கேள்வியை நிரப்புது விட ஆசிரியர் வர என்ற விட நிரப்புது. எனவே மாணவர்கள் சத்தமிடுவதை நிறுத்தினர் என்ற அந்த தலைமை தொடர நிரப்புது, ஏன் என்ற கேள்வியை நிரப்புது ஆசிரியர் வர என்ற தொடர். எனவே மாணவர்கள் சத்தமிடுவதை நிறுத்தினர் என்பது தலைமை தொடராகவும்,
அந்த இடத்தை நிரப்புகின்ற ஆசிரியர் வர என்பது ஒரு நிரப்பி தொடராக அல்லது எச்சத் தொடராக அல்லது சார்பு தொடராகவும் அமையும். இப்படிப்பட்ட வாக்கியங்கள் தான் கலப்பு வாக்கியம் என்று சொல்லி சொல்லுவார். சரிதானே? கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம். விளங்கிட்டா? அப்ப பாருங்க, ஆசிரியர் வர மாணவர் சத்தமிடுவதை நிறுத்தினர் என்பது முதலாவது வாக்கியம், முதலாவது விட கலப்பு வாக்கியம். 9வது சொல்லுங்க. இதுல சார்பு தொடரின் தலைமை தொடர் சொல்லுங்களேன் எது என்று. தொடர் மாணவர்கள் சத்தமிடுவதை நிறுத்தினர். ஆசிரியர் வர என்பது சார்பு தொடர். ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் வினைமுற்று தொடராக அமைகிறது. இது இன்னைக்கு தான் உங்களுக்கு சொல்லி தர போற புது விஷயம் ஒன்று. சரியா? அல்வழி புணர்ச்சி பார்த்தோம்னா, இந்த அல்வழி புணர்ச்சி பாருங்க, புணர்ச்சி பிரிச்சு காட்டுறேன்னா, புணர்ச்சி 2 வகைப்பட்டுச்சு. ஒன்று வேற்றுமை புணர்ச்சி, 2வது அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று தொகைநிலை, தொகாநிலை. அல்வழி புணர்ச்சியிட தொகைநிலை 5 வகைப்படும். இதுதான் வினைத்தொகை, பண்புத்தொகை, தொகை, உவமைத்தொகை, அன்மொழித்தொகை. தொகை என்றதால தொகை தொகை தொகை. அல்வழி புணர்ச்சியிட தொகாநிலைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிதானே? இதுதான் நீங்க இன்னைக்கு கேட்க போற விஷயம். அல்வழி புணர்ச்சியிட தொகாநிலைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா 8 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிதானே? ஒன்றுக்கு சொல்லுவோம் நாங்க எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் முதலாவது வகை என்ன? எழுவாய் தொடர். 2வது விழித்தொடர். லேசிலே ஆனா லேசா விழித்தொடர் எழுதி கொள்ளுங்க, இடமில்லை. தொடர் தொடர் தொடர்னு வருமா? தொகாநிலைகள் எல்லாம் தொடர். அல்வழி புணர்ச்சியிட தொகாநிலைகள் தொடர் தொடர் தொடர்ந்து வரும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். 4வது பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர். 5வது வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர். 6வது இடை சொற்றொடர். இடை சொற்றொடர். 7வது உரி சொற்றொடர். 8வது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். சரிதானே? பாருங்க, அல்வழி புணர்ச்சி புணர்ச்சி 2 வகைப்படுவது. வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியும் தொகைநிலை தொகாநிலைன்னு வருமா? அல்வழி புணர்ச்சியும் தொகைநிலை தொகாநிலைன்னு வரும். அல்வழி புணர்ச்சியில தொகைநிலைகள் 5 எங்களுக்கு தெரியும். அல்வழி புணர்ச்சியில தொகாநிலைகள் தொடர் தொடர் தொடர்ந்து வரும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இடை சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். இப்ப இதெல்லாம் எப்படி வரப்போகுது? முதலாவது எழுவாய் தொடர். முதலாவது எழுவாய் தொடர். இது வந்து சிம்பிள். அதாவது எழுவாய் பயன்ல ஆர்டருக்கு வரும். உதாரணமாக கந்தன், கந்தன் வந்தான். வந்தான் என்பது பயனில. யார் வந்தான்? கந்தன் வந்தான் என்பது எழுவாய். எனவே எழுவாய் முன்னுக்கு பயனிலை பின்னுக்கு அந்த ஆர்டருக்கே வந்தான். இதுதான் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ந்து அந்த ஆர்டருக்கு அமைஞ்சிருக்குது. இது எழுவாய் தொடர். விளங்குதா?
விழித்தொடர் என்று சொல்றது விழிக்கோணம். சரிதானே? உதாரணமாக கந்தா, கந்தா, இங்கே வா, இங்கே வா. இப்படி முதலாவது விழிச்சு போட்டோ பின்னால விஷயம் வந்துச்சுன்னா இதுக்கு தான் சொல்லுவான் விழிச்சிட்டு பின்னுக்கு தொடர்ந்து இருக்குது. இந்த எழுவாய் வந்து பின்னால வாக்கியம் தொடருது. விளங்குதா? அப்ப தொடர்ந்தா பின்னால தொடர்ந்து கொண்டே இருக்க. அப்ப எழுவாய் தொடர்ந்தா எழுவாய் வந்துட்டு பின்னால வாக்கியம் தொடரணும். விழி தொடர்ந்தா முன்னுக்கு விழி வந்துட்டு பின்னால தொடரணும். காரணம் என்னன்னு தொடரணும். மூன்றாவது வினைமுற்று தொடர். முதலாவது என்ன வரணும்? ஒரு வினைமுற்று வரணும். வினைமுற்று சொல்லொண்டு வரணும். எப்படி? படித்தான் மாணவன், படித்தான் மாணவன், மாணவன் படித்தான் சொல்லு. மாணவன் படித்தான் எதுக்குள்ள போயிடும்? முதலாவது எழுவாய் தொடருக்குள்ள போயிடும். ஏன்? மாணவன் என்பது எழுவாய், படித்தான் என்பது பயனில்லை. எனவே எழுவாய் முதலாவது வந்து மிச்ச தொடர்ந்துச்சுன்னு சொன்னா எழுவாய் தொடர். விழித்தொடர்ல விழிப்பொருள் முதலாவது வந்து பிறகு எல்லாம் தொடர்ந்தா அது விழித்தொடர். வினைமுற்று தொடர்ந்தா முன்னுக்கு வினைமுற்றுதான் வரணும். படித்தான், பாடினாள் பிருந்தா. அவ பாடினாள் என்பது வினைமுற்று, பிருந்தா என்பது பின்னால தொடர்ந்து வந்திருக்குது. அவ வினைமுற்று ஒன்று முன்னுக்கு இடம்பெற்று பின்னால தொடர்ந்து வந்தா அது வினைமுற்று தொடர். பேரெச்ச தொடர் முன்னுக்கு என்ன வரணும்? பேரெச்சம் வரணும். பாருங்க, உடைந்த உடைந்த மேசை, உடைந்த மேசை. மேசை என்பது பெயர் சொல். அப்ப உடைந்த என்பது பேரெச்சம். பேரெச்சம் முன்னால வந்து பின்னால மிச்ச சொத்து எல்லாமே தொடர்ந்துட்டு போனுச்சுண்டா அது வந்து பேரெச்சம், பேரெச்ச தொடர். சரிதானே? அப்ப அஞ்சாவது வினையச்ச தொடர். அப்ப முன்னுக்கு என்ன வரணும்? வினையச்சம் கொண்டு வரணும். வினையச்சம் கொண்டு வரணும். நடந்து சென்றான், நடந்து சென்றான். சென்றான் என்பது வினை சொல், நடந்து என்பது வினையச்சம். எனவே வினையச்சம் முன்னுக்கு வர பின்னால சொற்கள் தொடர்ந்து வந்தா அது வினையச்ச தொடர். ஆறாவது இடை சொற்றொடர். இது நான் கண்டு பார்த்தோம். மற்றொன்று, மற்றொன்று இடை சொற்கள் முன்னுக்கு வந்தா அது இடை சொற்றொடர். உரிச்சொல்ல உரிச்சொல் முன்னுக்கு வந்தா கடிக்கமல்லம். பாருங்க, கடிநகர், கடிநகர். இங்க கடி என்பது உரிச்சொல். கடிக்கமலம் அல்லது கடிமாலை. கடி என்பது உரிச்சொல். அவ உரிச்சொல் ஃபர்ஸ்டுக்கு வந்து பின்னால மிச்ச சொச்சம் எல்லாம் தொடர்ந்துச்சுண்டா அது உரிச்சொற்றொடர். அடுக்கு தொடர்ந்தா அடுக்கு தொடர்ந்து தீமையில இருக்கும். அடுக்கு சொல் மேலே மேலே, மேலே மேலே, பாம்பு பாம்பு. அதாவது அடுக்கப்பட்டு வரணும். இல்ல இதுல வேற்றுமை, அல்வழி புணர்ச்சியில வேற்றுமை தொடர் வராது. அல்வழி புணர்ச்சியில தானே தொகை நிலை தொகா நிலை பார்த்தோம். வாலைக்கும் அஸ்ஸலாமா. அல்வழி புணர்ச்சியில தொகை நிலைகள் 5, தொகா நிலைகள் 8. நீங்க வேற்றுமை தொடர்ல கேக்குறீங்க என்னன்னு சொன்னா வேற்றுமை தொடர் ஒன்று இருக்குதா? இப்ப வேற்றுமை புணர்ச்சிகள் புணர்ச்சி 2 வகையா பிரிச்சு. ஒன்று வேற்றுமை புணர்ச்சி, அங்கால வேற்றுமை புணர்ச்சி, இங்கால அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியுமா தொகை நிலை தொகா நிலைன்னு காணப்படும். தொகை நிலைன்னு சொன்னா என்ன செய்வான்? அங்க வேற்றுமை உருவு மறையும். தொகா நிலைன்னா வேற்றுமை உருவு வெளிப்படையா விளங்கும். வேற்றுமை தொடர் என்று சொல்லி இல்ல, வேற்றுமை தொடர்னா வேற்றுமை உருவுகள் முன்னுக்கு வேற்றுமைகள் முன்னுக்கு வரணும். சரிதானே? இதுக்குள்ள வேற்றுமை தொடர் வராது. உதாரணம் சொல்லுங்க நீங்க வேற்றுமை தொடருக்கு. வேற்றுமை தொடரன் இல்லையே. வேற்றுமை தொடர் இல்ல. அவ கேக்குறானா நீங்க எங்கேயோ பாத்துருக்கணும், இல்லாட்டி கண்டிருக்கணும். அதெல்லாம் அவ கேக்குறா. டீச்சர் சொல்லி தந்த. யாரு சொல்லி தந்த? ஸ்கூல் டீச்சர். என்னையா வேற்றுமை தொடர்ந்தா? அதுக்கு உதாரணம் மட்டும்தான் தந்த. சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. பரவாயில்ல. நிலத்தை கடந்தேன், நிலத்தை கடந்தேன். ஐயா டீச்சர் சொல்றாங்க. அப்ப அதுல ஐ வேற்றுமை சரிதான். உறுப்பு வெளிப்படையா வந்து பாருங்க. அப்ப கேட்டது வேற்றுமை தொடர். இதுக்குள்ள வராது வேற்றுமை தொடர். ஆனா வேற்றுமை தொடர் எப்படி வரும் என்று சொன்னா இப்ப இது மாதிரி வரும். எப்படி? நிலத்தை கடந்தேன்ல நிலத்தையில ஐயுருவு முதலாவது வந்து மிச்சதெல்லாம் பின்னால தொடருது. சரியா? வேற்றுமை உருவுகள் முன்னுக்கு வரும்,
மிச்சதெல்லாம் பின்னால வந்து அது வேற்றுமை தொடர். தந்திருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வரும். இப்ப எழுவாய் தொடர்னா எழுவாய் முதல் வரணும், மிச்சதெல்லாம் பின்னால தொடரணும். விழி தொடர்னா விழிப்பொருள் முதல்ல வரணும், மிச்சதெல்லாம் பின்னால தொடரணும். வினைமுற்று தொடர்னா ஃபர்ஸ்ட்டுக்கு முற்றொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் எழுவாய் வரணும். பெயரச்ச தொடர்ந்தா முதலாவது பெயரச்சம் வரணும், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் தொடரணும். வினையச்ச தொடர்ந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வினையச்சத்துல தொடங்கணும், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வரணும். இடைச்சொற்றொடர்ந்தா மற்றொன்று மற்று இது இடைச்சொற்கள்ல வந்துச்சுதான். உரிச்சொற்றொடர்ந்தா ஃபர்ஸ்ட் உரிச்சொல் சால உரு தவ நனி கடி கூர் இப்படியான உரிச்சொல் ஃபர்ஸ்ட் வந்து மிச்சதெல்லாம் பின்னால வந்தா அது உரிச்சொற்றொடர். அடுக்கு தொடர் நம்மளுக்கு தெரியுமே, மேலே மேலே கீழே கீழே சிறிய சிறிய பாம்பு பாம்பு ஓடி ஓடி விழுந்து விழுந்து இப்படி வரும். சரியா? சரி சரி. ஓகே. அடுத்த கேள்வியை வாசிக்கிறேன். பார்த்து வியந்தான் என்பதன் எதிர்மறை வடிந்து வருங்கம்மா. பார்த்து வியந்தான் எங்கட ஸ்லாங்ல எடுக்க போறோமா, லோக்கல் ஸ்லாங் தமிழ்ல எடுக்க போறோம். பார்த்து வியந்தான், பார்த்து வியக்கல்ல, சரிதானே? வியந்தான் வியக்கவில்லை, இதுதான் எதிர்மறை வடிவம். இப்ப பாருங்க, அதை அப்ளை பண்ணாலும் எழுத்து வடிவத்துக்கு ஒன்று பார்த்து வியந்தான் என்பது பார்த்து வியந்தான் பாசிட்டிவ் என்றா அதுல நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வர போகுதுன்னா ஒன்று பார்த்து வியப்பான், அது பிள்ளைகள் உடன்பாடுதான். பார்த்து வியப்பான் நான் என்ன சொல்றேன், எதிர்மறை என்று சொன்னா நடக்க இல்ல, செய்ய இல்ல, அது கூடாது, இல்ல இது பிள்ளை இப்படின்னு இல்ல வேணாம் கூடாது என்று நெகட்டிவா சொல்லிட்டு போகணும். அதுதான் எதிர்மறை. இப்ப பார்த்து வியப்பான் என்று சொன்னா உடன்பாடு, அது சரியா? வியப்பான் வியப்பான். பாருங்க, பாராத வியந்திலன் என்று இருக்குது. பார்த்து வியந்தான் என்று வந்தா அதே ஃபார்மேட்டுக்கு தான் வரணும். பாராது வியந்தான் என்று வந்தா அதுல எதிர்மறை பாராது வியந்திலன் என்று மாறும். அப்ப பார்த்து வியந்தான் எதிர்மறை பார்த்து வியந்திலன் என்று வரணும். இந்த ஃபார்மேட் மாறக்கூடாது, சரிதானே? முதலாவது விட வரணும். பார்த்து வியந்தான் என்பதன் எதிர்மறை பார்த்து வியந்தான். அதை நாங்க எப்படி சொல்லுவோம் லோக்கல்ல? பார்த்து வியந்தான் அவன் பார்த்து வியக்க இல்லை. பாராத வியந்தான் அவன் பாராது வியக்க இல்லை, இப்படி சொல்லலாம். அப்ப பார்த்து வியந்தான் என்பதன் எதிர்மறை வடிவம் பார்த்து வியந்திலன் என்று வரும். பார்த்து வியந்திலன் என்று வரணும். 11 பாருங்க, பின்வருவனவற்றுள் மெய்முன் உயிர் புணர்வது. பின்வருவனவற்றுள் மெய்முன் உயிர் புணர்வது. பின்வருவனவற்றுள் மெய்முன் உயிர் புணர்வது. அப்ப மெய்முன் உயிர் புணர்வது என்ன ஈற்று புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சியா மெய்யீற்று புணர்ச்சியா? மெய். ஓகே, பாருங்க என்ன தெரியா, ஆடல் அழகு பிரிக்க வேண்டாம். ஆடல் சக அழகு நிலைமொழியில இறுதியில இல்லைன்னா வருமொழியில முதல்ல ஆனா அப்ப மெய் எழுத்துக்கு முன்னுக்கு உயிர் புணர்ந்து இருக்குது. இது மெய் முன் உயிர் புணர்ந்து இருக்குது. கேட்டது என்னையா? மெய் முன் உயிர் புணர்வதுதான், சரிதானே? ரைட், பாப்போம். அடுத்தது புளித்தயிர். புளி சக தயிர் தான் புளித்தயிர். நிலைமொழியில இறுதி எழுத்து ஈனா பிரிச்சமெண்டா உயிர் சக இறுதியில உயிர் எழுத்து இருக்குது. தயிர் மெய் புணர்ந்து இருக்குது. அப்ப இது உயிர் முன் மெய் புணர்தல், சரிதானே? உயிர் முன் மெய் புணர்தல். அடுத்தது பனை மரம். பனை சக மரம். நிலைமொழி பனையில இன்சக ஐ, அப்ப கடைசி எழுத்து ஐ. மரத்தை உன்சக ஆமா, அப்ப உயிருக்கு முன்னால மெய் புணர்ந்து இருக்குது. அடுத்தது மணி அழகு.
மணி சக அழகு மணி அழகு. மணி நீனா பிரிச்சா இன் சக ஈ. அப்ப இறுதியில ஈ என்ன? அழகு ஆ. உயிருக்கு முன்னால உயிர் புணர்ந்து இருக்குது. அடுத்தது வேட்படை வேள் சக வேல் சக படை. இல்லைன்னா மெய் எழுத்து உப்சக ஆப்பா மெய் எழுத்து மெய் முன் மெய் புணர்ந்து இருக்குது. அப்ப கேட்ட கேள்வி மெய்க்கு முன்ன மெய் எழுத்துக்கு முன்னுக்கு உயிர் புணர்ந்திருக்கிறது. ஆடல் அழகு முதலாவது விட. இப்படி கேட்டா கட்டாயம் பிரிச்சு பாருங்க. சரிதானே? பிரிச்சு பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் உடம்படுமை 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 என்னதா? உடம்படுமைகள் 2. இயன்னாவும் உபெண்ணாவும் உடம்படுமைகள். யகரமும் வகரமும் உடம்படுமைகள். யகரம் தோன்றணும் என்று சொன்னா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஒன்று ஈனாவா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈயன்னாவா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஐயன்னாவா இருக்கிற சமயத்துல வருமொழியிட முதல் எழுத்து ஏதாவது ஒரு உயிரெழுத்தாக வந்து புணர்ந்தா உடம்படுமையாக யகரம் தோன்றும். இந்த ஈனா ஈயன்னா ஐயன்னாவும் மொழி இறுதியில வராத எழுத்துக்களையும் தவிர மிச்ச எழுத்துக்கள், அதாவது அ ஆ உ ஊ ஏ ஓ இந்த எழுத்தம் நிலைமொழியில இந்த எழுத்தம் வருமொழி முதல் ஏதாவது உயிரும் வந்தா என்ன புணரும்? உடம்படுமையாக பகரம் புணரும். இப்ப பார்க்க போறீங்க தந்திருக்கிற 5 சொல்லுல எந்த சொல்ல யானாவும் வானாவும் இருக்குது அப்படின்னு. கடல் நீர் யானாவும் இல்ல வானாவும் இல்ல. தேன்மொழி இல்ல. தென்னாடு இல்ல. வட்ட வடிவம் அதுல வட்ட வடிவம் வானாவும் இருக்குது. திருவோடு ஆனா வட்டம் சக வடிவம் அந்த இடத்துல புணரை இல்ல. சரியா? அப்ப திருவோடுல திரு சக ஓடு நிலைமொழி திரு போர்ட்ல எழுத இல்ல கதைக்கிறது சொல்றது விளங்குதானே? தலைவலி சொல்லுங்க. திரு சக ஓடு. திரு என்பது நிலைமொழி, ஓடு என்பது வருமொழி. திரு நிலைமொழியிட இறுதி எழுத்து ரூனா பிரிச்ச வேண்டாம் திரு சக ஊ. அப்ப என்ன சொன்ன ரூல்ஸ் என்ன? வகரம் தோன்றுவதற்கு நிலைமொழியிட இறுதியில அ ஆ உ ஏ ஓ ஆகிய எழுத்து. அப்ப ஊனா இருக்குதானே ரூல்ஸ்ல. அப்ப ரூல திருல இரு சக ஊ திரு. ஓடு வருமொழி முதல் எழுத்து ஓவெண்ணா ஏதாவது ஒரு உயிரெழுத்து. இப்படி வர சந்தர்ப்பத்துல திரு சக ஓடு திரு ஓடு ஓவெண்ணா அதாவது பகரம் ஒன்று அங்க தோன்றுறது. இதான் உடம்படுமை தோன்றி புணர்ந்தது. எனவே 5வது விட உடம்படுமை 12வதுக்கு 5வது விட உடம்படுமை தோன்றி புணர்ந்த சொல்லுக்கு 5வது. 13வது பாருங்க. பின்வருவனவற்றுள் வேற்றுமை உருவு மயக்கமாக அமைவது. சும்மா பாப்போமா என்ன உருவு என்ன பொருளை தருது. காலத்தால் செய்த உதவி. ஆள் என்ற உருவு 3ஆம் வேற்றுமைக்குரியது. மூலப்பொருள், கருவி பொருள், கருத்தா பொருள், காரண பொருளை தரணும். அப்ப காலத்தால் செய்த உதவி, உதவி செய்யறதுக்கு காரணமா காலம், மூலமா காலம், கருவியா காலம், கருத்தாவா அந்த காலம் என்று நீங்க மெச் பண்ணி பார்க்கணும். அடுத்ததையும் பார்ப்போம். தெருவில் நடந்தேன். தெரு என்பது ஒரு இடம். இடம் அப்ப இல் என்பதுல 5ஆம் வேற்றுமையிட இல்லம் இருக்குது, 7ஆம் வேற்றுமை இல்லம் இருக்குது. நான் சொல்லிருக்கிறேன் இடத்தோட இல் சேர்ந்து அது 7ஆம் வேற்றுமைக்குரியது. அப்ப தெரு இடத்தோட இல் சேர்ந்து தெருவில் நடந்தேன் 7ஆம் வேற்றுமைக்குரிய இடப்பொருள் இல்ல. அடுத்தது பாருங்க. பழிக்கு அஞ்சினேன். அஞ்சினத்துக்கான காரணம் பழிக்கு அஞ்சினேன். பழிக்கு கூவண்ட 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமையில பொருள் என்ன? பகை, கொடை, நட்பு. கொடை, பகை, நட்பு, தகுதி, முதல் காரணம். கொடை, பகை, நட்பு, முதல் காரணம், நிமித்த காரணம். பழிக்கு அஞ்சினேன் இடத்துல கொடை பொருளை தருதா? அப்படி இல்லாட்டி அந்த 4ஆம் வேற்றுமைக்குரிய அந்த பொருள்களை தருதான்னு பார்க்கணும். ஆனா உண்மையிலுமே பழிக்கு அஞ்சினேன். நான் பயப்பட்டதுக்கான ரீசன் பழி.
காரண பொருளை தருது அவடம். ஆனா நாலாம் வேற்றுமைக்குரிய கூவண்ட உருவு. காரண பொருள் சரியண்டா மூன்றாம் வேற்றுமைக்கு வரணும். இப்படி இன்னொரு உருவு இன்னொரு வேற்றுமையிட பொருளுக்கு வந்தா அதுக்கு தான் வேற்றுமை உருவு மயக்கம் என்று சொல்லுவார். அடுத்தது பாருங்க, ஊருக்கு சென்றார். அடைதல் பொருள் கூவண்டுக்கு. ஊருக்கு சென்றார் சரிதானே. வாளால் வெட்டினார் கருவி பொருள். காலத்தினால் செய்த உதவி. இந்த கேள்வி நாங்க மூணாம் பேப்பர்ல பாத்துங்க, மூணாம் மாசம் பேப்பர்ல பாத்துங்க, ஞாபகம் இருக்குதா? வேற்றுமை உருவு மயக்கம், இதே கேள்வி இதே ஆன்சர் சரியா. இந்த இடங்கள்ல இப்படி வரப்போகுது. அப்ப எது ஆன்சர்? மூணாவதா? பலிக்கு அஞ்சுன்னு. பலிக்கு அஞ்சுன்னு தான் வரும். அது பிள்ளைகள் ஒரு இது பற்றி உங்களுக்கு உண்மை உங்களோட கட்டாயம் கதைக்கணும். இப்ப டைம் இல்லானா விடைய மட்டும் மார்க் பண்ணிட்டு போங்க. இந்த வேற்றுமை உருவு மயக்கம் என்று சொன்னா என்ன என்ன இடத்துல இடம்பெறும் என்று உங்களோட கட்டாயம் இந்த வேற்றுமைகளை பற்றி கதைக்கணும். சிறு குறிப்பு புந்த முறை கொஞ்சம் வரலாம் சரியா. பார்க்கலாம் அந்த வேற்றுமைகள் எப்பயுமே சிறு குறிப்புல வேற்றுமை பத்தி கேட்டு வர்றது. ரைட், ஓகே, மேக்ஸ்ல மட்டும் போட்டு வச்சுக்கொள்ளுங்களா. 14வதுக்கு பாருங்க, பின்வருவனவற்றுள் இடைநிலை உறுப்பு இடம்பெறாத சொல். அப்ப இடைநிலை எந்த சொல்ல இல்லைன்றத பார்க்க போறோமா. உண்டான் பிரிங்க, நீங்க பிரிக்க போறீங்க. உன்சக இட்சக ஆன். கவிஞன் கவிசக இன்சக இன்சக அன். மற்றாக்கள் கவிஞர். பாடினான். பாடு சக இன்சக ஆன். இன்சக ஆன். வந்தான். வாசக இன்சக ஆன். இட்சக ஆன். அலைச்சல். அலைசக இட்சக இட்சக அல். அலைசக இச்சல். அலைசக இச்சல். சி இச்சல் இச்சி ஆக்கப்பெயர் விகுதிகள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர் விகுதிகள்ட்ட நோட்ஸ்ல போய் பாருங்க. ஆக்கப்பெயர் சி இச்சி இச்சல் எல்லாம் தந்திருக்கிற தானே. அந்த இச்சல் என்பது அலைக்கு அலைசக இச்சா இச்சக அல்லது வராது சரிதானே. அலைசக இச்சல். அப்ப இச்சல் என்பது ஆக்கப்பெயர் விகுதி, அலை என்பது ஒரு வினையடி சரியா. அவ உண்டான்ல உன் என்பது பகுதி, இட்டு என்பது இடைநிலை, ஆண் விகுதி இடைநிலை இருக்குது. உண்டான்ல இட்டென்ற இடைநிலை, கவிஞன்ல இங்கென்ற இடைநிலை, பாடினான்ல இன்னென்ற இடைநிலை, வந்தான்ல இட்டென்ற இடைநிலை, அலைச்செல்ல இடைநிலை இல்ல, பகுதியும் விகுதியும் மட்டும்தான் இருக்கு சரியா. அலைச்சல் என்பது ஒரு ஆக்கப்பெயர். டீச்சர் ஓ நீங்க மேல சொன்னீங்க தானே காலத்தால் செய்த உதவி, அதே டவுட் வந்து இல்லையா பிள்ளைகள்? இந்த கேள்விக்கு விட வந்து காலத்தினால் செய்த உதவி என்றும் ஸ்கீம்ல ஒரு குழப்பம் ஒன்று வந்துச்சு போன முறை. காலத்தால் செய்த உதவிக்கு மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க, பழிக்கு அஞ்சினே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு காரணம் சொல்லி காட்டுதானே. பழிக்கு அஞ்சினே கூவண்ட உறவு, ஆனா காரண பொருளை காட்டுது. காரண பொருள் பேசிக்கா மூணாம் வேற்றுமைக்குரியது. அப்ப இப்படி எனக்கு வேற்றுமை உருவு மயக்கம் என்று சொல்றது சரியா. இதை பத்தி பெரிய ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அப்ப இதுல காலத்தால் செய்த உதவிக்கும் கொடுத்தாங்க. அப்ப காலத்தால் செய்த உதவி, உதவி செய்யறதுக்கு காரணம் காலமா இல்லாட்டி வேற என்ன? இப்ப காரணத்துக்கு உதவி செய்யறீங்க, ஒரு காரணம் கருதி உதவி செய்யறல தானே. அந்த இடத்துல வேற்றுமை உறவு மயக்கம் என்று சொன்னா இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுங்க. இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, வேற்றுமை உறவுகள் இடம்பெற்ற போதிலும் அதற்குரிய சரியான பொருள்கள் இல்லாமல் சும்மா வந்து வேற்றுமை உறவு மயக்கம் சொல்ற. காலத்தால் ஆளண்ட உறவுக்கு ஒன்று கருவி வரணும், இல்லை கருத்தா வரணும், மூளை வரணும், காரணம் வரணும். இல்லாம சும்மா வாங்க வேற்றுமை உறவு மயக்கம்னு சொல்லி அந்த ரெண்டு வகையில் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது. அது கதை டீச்சர் நாங்க ஒன்னாவதுக்கு தான் நான் போட்ட விட அப்ப சும்மா அதை வைக்க வந்த கொஸ்டின்.
ஒன்றுதான் காலத்தால் செய்த உதவி என்ற விடைக்கு நீங்க போடுங்க. அது அப்படி எல்லாரும் சரி போடுங்க. நீங்க பழிக்கு அஞ்சினேன்ல அது பேசிக் அப்படின்னா கூண்ட உருவு வந்தாலும் வேறொரு இது காட்டினாலும் அதை நாங்க வேற்றுமை உருவு மயக்கம் என்று சொல்றதை விட வேற்றுமை உருவு மயங்கிருக்கா உருவு இருந்தாலும் அதற்குரிய சரியான பொருள் இடம் வராது அந்த வேற்றுமை உருவு மயக்கம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு இலக்கண அறிஞர்களை 2-3 கருத்துக்கள் சொல்றாங்க. பெரிய ஒரு குழப்பம் பண்ண அந்த வேற்றுமை மயக்கத்துல. சரியா? உங்களுக்கு நான் கிளியரா இதை பத்தி நான் விளங்கப்படுத்துறேன். சரி, அது உபதாரம் தலை வலிக்குது. சரி, நான் இப்ப விளங்கப்படுத்துவேன். கஷ்டமா இருக்குது. ஒரு கொஞ்சம் 15-20 நிமிஷமாவது போகணும் அதை விளங்கப்படுத்துறேன். டைம் ஆயிடு கொஞ்சம் அதை வெயிங்க. அது ஒரு களி தானே, மிச்சம் 20 களியும் பார்ப்போம். மத்த முடிஞ்சிடும் குயிக்கா. வாரன் ரைசா அதை பத்தி கதைப்போம். சரியாமா? ஓகே டீச்சர். அப்ப 14வது விளங்கிட்டு தானே. அலைச்சல் என்பது ஒரு ஆக்கப் பெயர். பசித்தோருக்கு உணவு பரிமாற்றப்பட்டது. கூறுவு என்ன பொருள்? கொடை. ஒரு ஆளுக்கு ஒண்ணு குடுக்குறோம்னா கொடை பொருளை தரம். எனவே பசித்தோருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா அங்க கொடை ஒண்ணு நடந்திருக்குது. எனவே கொடை பொருள். பின்வரும் சொற்களுள் இருபெயரொட்டு பண்பு தொகை என்ன? இந்திய நாடு, குடிநீர், செந்தாமரை, கடுங்கதிர், ஊறுகாய். கடுங்கதிர். இந்திய நாடு. இப்படி ஒரு பிழையான ஆன்சரும் சரியான ஆன்சரும் வந்ததால நான் இந்திய நாடா இருபெயரொட்டு பண்பு தொகை நான் என்னன்னு விளங்கப்படுத்த போறேன். ஆனா பக்கத்துல இருந்திருந்தா இந்த பழைய பிள்ளைகளுக்கு விழுந்திருப்பேன். விழுந்திருக்கு மாடி. நான் சொல்லி தந்துட்டேன். மறந்துட்டு உங்களுக்கு நீங்க எடுத்து பாக்குறீங்களா பிள்ளைகள்? அதான் பிரச்சனை. இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொன்னாமா ஒரு பொதுப்பெயரோட ஒரு சிறப்பு பெயர் இணைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்லி அழைக்கப்படும். விளக்குதா? ஒரு பொதுப்பெயரோட ஒரு சிறப்பு. இங்க பாருங்க, இப்ப மரம் என்று சொன்னா அது பொது, எல்லாம் மரம் தான். நாடு என்று சொன்னா அது பொது, எல்லாம் நாடுதான். பாம்புன்னு சொன்னா அது பொது, எல்லாம் பாம்பு, எல்லா பாம்புக்கு பாம்பு தானே. நான் பாம்பு, நல்ல பாம்பு, சார பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு, கண்ணாடி பாம்பு, புடையன் பாம்பு, எல்லாம் பாம்பு தான். சரிதானே? எல்லாம் பாம்பு தான். அதே மாதிரி வாழை, அவ்வளவு வாழை வரந்தா அது யானை வாழையா இருந்தாலும் கோழிக்கூடோ ரப்பரோ சீனி ரப்பரோ ஆனை வாழைப்பழம் ஏதோ ஒரு வாழைப்பழம் வாழை எல்லாம் ஒன்றுதான். சரியா? அப்ப எல்லாத்துக்கும் அடுத்த மலை, கல்லு மலை எல்லாம் மலைதான். இது பொதுவாக வழங்கப்படுற பெயர்கள். அப்ப மரம் என்றது ஒரு பொது பெயர், எல்லாம் மரம் தான். நாடு என்றது எல்லாம் நாடு, பொதுவாக வழங்கப்படுது. இப்படி பொதுவான பெயர்களோட இந்த ஒவ்வொரு பொது பெயருக்கும் வழங்கப்படுற சிறப்பு பெயர் வந்துச்சுன்னா அதுக்குத்தான் இரு பெயர். பாருங்க, மரம் என்பது பொது பெயர். அது ஒன்று மாமரமா இருந்தா அது சிறப்பு. அது மாமரமா இருக்கிறது சிறப்பு, பலாமரமா இருக்கிறது சிறப்பு, வேப்ப மரமா இருக்கிறது சிறப்பு. மரம் என்பது பொது பெயர். அது மாமரமா, பலாமரமா, தென்மரமா, பாம்பு என்பது பொது, எல்லாம் பாம்புதான். அது சாரை பாம்பா, நல்ல பாம்பா, புடையம் பாம்பா, விரியம் பாம்பான்றது அதுல சிறப்பு. வாழை என்பது பொது, எல்லாம் வாழைதான். அது யானை வாழையா, கோழிக்கூடா, கதலி வாழையா என்று சொல்றது அதுல சிறப்பு, கதலி வாழை. மலை என்பது பொது, அது சீகிரியவா, சிவனொளி பாதமலையா, சிவனொளி பாதமலையான்றது சிறப்பு. சரிதானே? சொந்த உதாரணம் எழுதி கொள்ளுங்க. ஏன்னா அவங்கள இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு இந்த உதாரணங்கள் தான் தரும். அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்றது ஒரு பொது பெயருடன் ஒரு சிறப்பு பெயருடன் ஒரு பொது பெயருக்கு தான் சிறப்பு பெயர். ஒரு பொது பெயருடன் ஒரு சிறப்பு பெயர் இணைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். மரம் என்பது பொது, எல்லா மரம் தான். அது மாமரமா, பனைமரமா, தென்னை மரமா, வாழை மரமான்றது சிறப்பு. சரிதானே? நாடு எல்லாம் நாடு, அது இந்திய நாடா, இலங்கை நாடா, அமெரிக்காவா என்றது அதோட சிறப்பு பெயர். எல்லாம் பாம்பு, சாரப்பாம்பா, வேற வேற பாம்பான்றது அதோட சிறப்பு. கதலி வாழை இனத்துக்கு பிள்ளைகள் கதலி என்றதுதான் நம்மளோட எக்ஸாமுக்கு எல்லாம் வரும். வாழையை பத்தி தந்தா கதலி வாழை தானே, அதான் கைட்ல இருக்கிற உதாரணம். அதாவது மலை, அது சிவனொளி பாத மலையா, சிகிரியா மலையா, பெதுருதாலகார மலையா, இல்லாட்டி எந்த ஒரு மலையோ அது அதுல மலை. விளங்குதா? இப்படி ஒரு சிறப்பு பெயர், அதுல பொது பெயர் இப்படி சேர்ந்து வந்தா அதுக்கு தான் சொல்லுவாங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்ப சொல்லுங்க பாப்பாம், எத்தனாவது விட? இந்திய நாடு. இந்திய நாடு. விளங்கிட்டாய்வாங்க? எத்தனையோ பேர் வந்திருந்தார்கள் என்பதில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல் உணர்த்துவது? மிகை. மிகை பொருள்.
ஷுவரா? ஓ டீச்சர், எத்தனையோ பேர் வந்திருந்தாருடா, மிகைத்தானே நிறைய குட மாதிரி. குட். கொடைன்னு தானே எடுத்து காட்டுறேன். ஏன் டீச்சர்? இல்ல நானும் கொடன்னு சொல்றேன். கொடன்னு சொன்ன சிங்களத்தால கொட ஒரு கொட பேர் வந்திருந்தாங்கன்றது. சரி சரி, இப்ப நான் கேக்குறேன், ஷுவரா நீங்க சொல்றீங்களா எத்தனையோ அப்படி என்று சொன்னா அது மிகையை காட்டுது அப்படின்னு? ஓ டீச்சர், ஓ டீச்சர். ஷுவர். ஷுவர். என்ன காரணம்? கொடை ஆட்கள். நிறைய மாதிரி விளங்குது, எத்தனையோ பேர். சரியா? அது எத்தனையோன்னு வந்து ஏன் அதுல அந்த மிகை பொருளை காட்டுது? அது மீனிங் கூட தாட்டாப்பா. எதற்காக? எனத்துக்காக வேண்டி அந்த மிகை பொருளை காட்டுதுன்னு கேக்குறாங்க. ஐயா, ஓஹாரம் மிகை பொருளை காட்டுது. எத்தனையோ அந்த ஓஹாரம் இருக்காதா இல்லாட்டி? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை, எவ்வளவு, இந்த வினா பெயரோட ஓகாரம் சேர்ந்தா அது மிகை பொருளை காட்டும். இந்த தங்கடுறான் எத்தனை பேர கொடை கொடை கொடைதாயினி அங்கொடதாயி எத்தனை எத்தனை எவ்வளவு என்பது ஒரு நிறைய ஒரு பொறுமதியை காட்டுறது. எத்தனை ரூபா, எவ்வளவு ரூபா, சரிதானே? அப்ப ஒரு பெருமதிய ஒரு ஒரு லிமிட்ட காட்டுறது. அப்ப எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க. அப்ப எத்தனை, எவ்வளவு ஆகிய வினா பெயர்களுடன் ஓகாரம் சேர்ந்தால் மிகை பொருளை காட்டும். கூட்டத்துக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தார்கள், சரிதானே? யுத்தத்தில் எவ்வளவோ பொருட்கள் அழிந்து விட்டன, சரியா? அப்ப ஒரு உயர்திணை மிகையை காட்டுவதுண்டா எத்தனை என்ற வினா பெயரும், அகரிணைக்குரிய ஒரு அளவு பெயரை காட்டுதண்டா எவ்வளவோ என்ற வினா பெயரும் இடம்பெறும். இதான் நான் கேட்டு ஒரு இலக்கணம் கேட்டா தியரிப்படி விளக்கப்படுறது தெரியணும். ஒரு கொட பேர் டீச்சர், ஒரு கொட பேர்டா ஜாலியா. ரைட், சரி, விளங்கிட்டு தானே சொன்ன விஷயம்? ஓ டீச்சர். ஓ டீச்சர். அப்ப ஐயப்பொருள் எங்க வரும் என்று சொன்னா கடைசியில இடம்பெறும். இன்றைக்கு மழை பெய்யுமோ, இன்றைக்கு ரிசல்ட் வருமோ அப்படின்னு கடைசியில ஓகாரம் வந்தா ஐயப்பொருள். மிகை பொருள் எத்தனை, எவ்வளவு என்ற வினா பெயர்களோட சேர்ந்து மிகை பொருளை காட்டும். ரைட், மிகை என்ன கொடை தான், சரிதானே? ஒரு கொடை நிறைய. ரைட், மையேற்ற பண்பு பெயருடன் சேர்ந்து உருவாகும் கூட்டு பெயர் பிள்ளைகள் வெற்றிலை. வறுமை என்ற பண்போட, வெறுமை தெரியும் தானே, அதை காட்டணுமா? பாருங்க, மையறு கேட்டு கிடக்கிறது மையறு. மை என்பது இறுதியில வரணும். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா தரப்பட்டிருக்கிற சொற்களை பிரிக்க போறீங்க. அறிவாளி, அறிவு சக ஆளி. அறிவுல எந்த இடத்துல மை இருக்குது? இல்ல. வெற்றிலை பிரிச்சீங்கன்னா வெறுமை சக இலை. இந்த இடத்துல மை இருக்கு தானே, இறுதியில மை எழுத்து இருக்குது. அடுத்தது பாருங்க, வானொலி, ஒலி. இந்த இடத்துல இன்னொரு இருக்குது. புத்திசாலி, புத்தி சக சாலி. இந்த இடத்துல ஈ என்ற, அதாவது தி சக ஈ, சரிதானே? அடுத்தது பொய்யன், வெறுமை, மை என்ற. வெறுமை என்பது பண்பு தானே. அந்த இளவிளையல் வெறுமையா வெற்றா ஸ்பேஸா இருக்கிறது பண்பு பிள்ளைகள். அது அதனால வெறுமையான இலை என்று சொல்லுவார். அந்த பாத்தீங்களா, ஆன உருவு சேருது. வெறுமையான இந்த காரணத்தினால அதை நாங்க வெற்றிலை என்று சொல்லுவோம். வெற்றிடம் சொல்ற பின்வரும் வெற்றிடங்களை நிரப்புக. அந்த இடம் வெற்றாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. அது மாதிரிதான் அந்த இலையும் அந்த இலையும் அந்த இலையில இருக்கிற அந்த நடுப்பகுதி வெற்றாக இருக்கு, ஒன்றும் இல்லை. அதான் வெறுமை இலைன்னு சொல்றது, வெறுமையான இலை. அப்ப ஆன உருவு மறைஞ்சி வெறுமை என்பது பண்பை உணர்த்தும். அப்ப மை என்ற எழுத்து இறுதியில் அமைஞ்ச பண்பு பெயர் என்னவா? வெறுமை. அப்ப வெற்றிலை என்பதுதான் அதுக்கான விட. அடுத்தது பாருங்க, மதுசனா கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கி மகிழ்ந்திருந்தால் இவ்வாக்கியத்தில் உள்ள துணை வினை வெரி குட். என்ன, ஒரு வினை சொல்ல ரெண்டு வினையடிகள் இடம்பெறும் போது இரண்டாவது இருக்கிற வினையடிதான் துணை வினையாக இருக்கும். முதலாவது இருக்கிறது முதல் வினையாகவும், இரண்டாவது இருக்கிறது தன்னுடைய
தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை காட்டாம முதல் வினையுடைய கருத்தை காட்டுகின்ற துணை வினையாக இருக்கும். சரி, அப்ப இரு மகிழ்ந்து பாருங்க, மகிழ்ந்திருந்தால் ரெண்டு, ஒன்று மகிழ், அடுத்தது இரு. சரியா? அப்ப மகிழ் என்றதுல கருத்தை தான் இரு என்ற வினையடியும் காட்டுது. எனவே துணை வினை இது. 20வது பாருங்க, வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாயை சேருமாய். அதாவது நான் ஒரு வேலை செய்யறேன், நான் செஞ்ச வேலை என்னையே வந்து அடைஞ்சின்னு சொன்னா அது என்ன வினை? தன்வினை. தன்வினை. தன்வினைக்கு சொல்லுவோம் நாங்க இயங்குவினை. தன்வினைக்கு சொல்லுவோம் தன்வினைக்கு சொல்லுவோம் இயங்கு வினைந்து, புறவினைக்கு சொல்லுவோம் இயக்கு வினைன்னு சொல்லி. இயங்குதல்னா நாங்க தானே இயங்குறோம், இயக்குதல்னா நம்ம ஒண்ணு ஆபரேட் பண்றோம், இயக்குறோம். அப்ப இயங்குதல் சொன்னா இயங்குறோம், இயங்கு வினை என்ற தன்வினை, இயக்கு வினை என்ற புறவினை. அப்ப எத்தனாவது? 3வது இயங்குவினை. இந்த இடத்துல பாருங்க, 2வது 4வது ஒரே ஆன்சர் தான். புறவினைன்னு போட்டிருக்கிறான், இயக்கு வினைன்னு போட்டுருக்கு, குழப்பறதுக்கு போறது, அதுக்கெல்லாம் கணக்கு குழப்பிட வேண்டாம். எனவே 14வது கேள்வி உங்களுக்கு சாரி என்னது 13வது கேள்வி நான் விளங்கப்படுத்துறேன். மற்றபடிக்கு இன்னைக்கு 10 வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 19 கேள்வியும் 19 இதுக்கு இது 19 13 விடுங்களே. 13வது கேள்வியை விட்டாலும் 19க்கு 19 எடுக்கணும். 20 பண்பு தொகை அதுக்கெல்லாம் மறந்துட்டேன். பிள்ளைல என்ன மாதிரி விளங்கிச்சா? என்ன மத்த புது ஆக்கள் எல்லாம் பேசாம இருக்கிறீங்க, கொஞ்சம் விளங்க இல்லையா? அல்லா மாஷா அல்லா. அப்ப சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் திங்கட்கிழமை கிளாஸ் சந்திப்போமா? அல்லாஹ் காவல்.